ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆதிஷ் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான அண்ட் டேஸ்டியான கஸ்டர்ட் ரஸ்க் புட்டிங் தாங்க பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் நோன்பு வைக்கிற டைம்லலாம் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் செஞ்சும் சாப்பிட்லாம். இது குழந்தைங்களுக்குலாம் நம்ம செஞ்சு கொடுக்கும்போது ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கு நிறைய பொருட்கள்லாம் தேவையில்லைங்க, ஒரு 4 பொருட்களே போதுமான அளவாக இருக்கும். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த புட்டிங்க்கு தேவையான மிக்ஸ் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பவுலில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க. இதோட ஒரு அரை கப் அளவு பால், இது வந்து நம்ம காய்ச்சாத பால் தாங்க. இதை சேர்த்து விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கெட்டி இல்லாத நல்லா மிக்ஸ் பண்ணி இதை சைடில் வச்சுருங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு சைடில் வச்சிடலாம். அடுத்தது நம்ம கஸ்டர்ட் பவுடர் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பவுலில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு வெனிலா கஸ்டர்ட் பவுடர் நான் எடுத்திருக்கேன். இதை சேர்த்துக்கலாங்க. இதோட ஒரு அரை கப் அளவு பால், இதுவுமே வந்து ரூம் டெம்பரேச்சரில் உள்ள பால் தான், காய்ச்சின பால் கிடையாது. இதையும் சேர்த்து விட்டுட்டு நல்லா கெட்டி இல்லாத நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ 2 மிக்ஸுமே நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இனிமேல் நம்ம பால் காய்ச்ச ஆரம்பிச்சிடலாம். இது 2 மிக்ஸுமே ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுருங்க. இப்போ இது ஒரு சைடில் இருக்கட்டும். பால் காய்ச்சறதுக்கு இங்கே ஒரு கடாய் வச்சுருக்கேன். இதில் ஒரு அரை லிட்டர் அளவு பால் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இது நல்லா பொங்கி வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மிக்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், பால் வந்து நல்லா பொங்கி வந்துருச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதோட சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் 1 கப் அளவு சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கோங்க. இதை சேர்த்து விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. சர்க்கரை நல்லா கரையணும். கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். நம்ம கரைச்சி எடுத்து வச்சுருந்த வெனிலா கஸ்டர்ட் மிக்ஸ் இருக்குல்லையே, அதை சேர்த்துக்கோங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை சேர்த்து விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லை, 1 நிமிஷம் கிட்ட கொதிச்சாலே போதும். இப்போ 1 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த கார்ன்ஃப்ளவர் மிக்ஸி சேர்த்துக்கோங்க. இதையும் சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. சேர்த்த உடனே நமக்கு நல்லா திக்காக ஆரம்பிக்கும். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சா கெட்டி பட்டுரும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். இது நல்லா திக்காக நல்லா க்ரீமியாக நல்லா திக்காகி வரணும். அந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் இந்த ஸ்டேஜில் சர்க்கரை எல்லாம் போதுமானு கூட நீங்கள் செக் பண்ணிக்கலாம். தேவை அப்படின்னா எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா திக்காகி வந்துருச்சு. இந்த கன்சிஸ்டன்சி இருக்கணும். இது ஆறும்போது நல்லா இன்னும் கொஞ்சம் திக்காகும். இந்த கன்சிஸ்டன்சி வர்ற வரையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், பார்க்கவே நல்லா அவ்வளோ க்ரீமியாக நல்லா திக்காக இருக்குது. இப்போ இதோட ஒரு அரை டீஸ்பூன் அளவு வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாங்க. இது வந்து ஆப்ஷனல் தான். நம்ம கஸ்டர்ட் பவுடரே வந்து வெனிலா தான் சேர்த்துருக்கோம், அதனால் இதை சேர்க்கலனாலும் பரவாயில்ல. இதையும் சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது ஒரு 5 to 10 மினிட்ஸ் நல்லா ஆறட்டும். நம்ம அதுக்கப்புறம் அசம்பிள் பண்ணிக்கலாம். சூடாக இருக்கும் போதே அசம்பிள் பண்ணோம் அப்படின்னா ரஸ்க் வந்து எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ணிவிடும். அதனால் கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம செட் பண்ணிக்கலாம். பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்குது. நமக்கு புட்டிங் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அந்த கஸ்டர்ட் புட்டிங் ஆறுனதும் நம்ம தேவையான பொருட்களை எடுத்து வச்சுக்கலாம். நான் இங்கே வந்து 1 பேக்கெட் அளவு ரஸ்க் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் ரஸ்க்கு பதிலாக பிஸ்கட் இல்லைன்னா ப்ரெட்டு கூட எடுத்து வச்சுக்கலாம். இங்கே ஒரு பவுலில் ஒரு 300 ml அளவு பால் எடுத்திருக்கேன். இது வந்து காய்ச்சாத பால் தான். காய்ச்சின பாலாக இருந்தால் ஆற வச்சு நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் சர்க்கரை எதுவுமே சேர்க்கலை. இது வந்து ரஸ்க் டிப் பண்ணுறதுக்காக எடுத்திருக்கோம். ஒரு பெரிய கண்டெய்னர் ஒன்று எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த பவுல் வேணாலும் எடுத்துக்கலாம். ரவுண்ட் ஷேப் இல்லை ஸ்கொயர் எதில் வேணாலும் வச்சுக்கோங்க. நம்ம வச்சுருக்க பாலில் ரஸ்க்கை வந்து லைட்டாக இந்த மாதிரி நல்லா டிப் பண்ணிக்கோங்க. ரொம்ப நேரம் ஊற வைக்க தேவையில்ல, ஜஸ்ட்டு டிப் பண்ணி எடுத்தாலே போதும். இதை வந்து லைனாக நம்ம கீழே ஒரு லேயராக ஃபார்ம் பண்ணி எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு ஒரு லேயர் ஃபுல்லாகவே ரஸ்க் சேர்த்துக்கோங்க. இப்போ ரஸ்க் வந்து ஒரு லேயர் நம்ம போட்டாச்சு. நம்ம கஸ்டர்டு வந்து நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை வந்து மேலே கொஞ்சம் சேர்த்துக்கலாம். பொறுமையாக சேர்த்து விடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து விட்டு ஃபஸ்ட்டு செகண்ட் லேயர் வந்து இந்த கஸ்டர்ட் க்ரீமியை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இஷ்டப்பட்டால் நீங்கள் வந்து இந்த கஸ்டர்ட் மிக்ஸில் வந்து ஃப்ரூட்ஸ் கூட சேர்த்துக்கலாம். ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இதுக்கு மேலே வந்து பொடியாக நறுக்குன நட்ஸ், அதாவது முந்திரி, பாதாம், பிஸ்தா எல்லாத்தையுமே நல்லா ஃபைனாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாங்க. நம்ம சாப்பிடும்போது நடுவில் க்ரன்ச்சியாக நட்ஸ் எல்லாம் சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் சாக்லேட் கூட துருவி சேர்த்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஃப்ரூட்ஸ் கூட நீங்கள் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு மேலேயும் இன்னொரு லேயர் வந்து நம்ம ரஸ்க் சேர்த்துக்க போகிறோம். இதே போல் ஒரு லேயர் ரஸ்க் ஃபுல்லாக வச்சுக்கலாம். இது வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. நம்ம வந்து ஃபஸ்ட் லேயர் ரஸ்க்கு, அடுத்தது ரஸ்க்கு கஸ்டர்டுன்னு போட போகிறோம். லேயர்ஸாக இருக்கும்போது ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். அவ்வளோ சூப்பராக இருக்கும். ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். இப்போ 3rd லேயர் ரஸ்க் நம்ம சேர்த்துட்டோம். இதுக்கு மேலே நம்ம மீதி இருக்கிற கஸ்டர்ட் மிக்ஸை வந்து அப்படியே சேர்த்துக்கோங்க. இது ஃபுல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம்.
இப்போ எல்லாத்தையும் சேர்த்து விட்டு நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. அந்த 4th லேயர் வந்து நல்லா ஈவனாக இருக்கணும். அந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம். இப்போ இதுக்கு மேலே நல்லா ஃபைனாக நறுக்குனா நட்ஸ் வந்து தூவி விட்டுருங்க. இல்லைனா சாக்லேட் சேர்த்துக்கலாம், அப்படி இல்லை ஃப்ரூட் சேர்த்துக்கலாம், இல்லை அப்படியே கூட சாப்பிட்லாம். டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இதை வந்து நல்லா ஒரு ஏர் டைட்டான மூடி போட்டுட்டு ஃப்ரிட்ஜில் 1/2 hour to 1 hour அப்படியே செட் பண்ணிவிடுங்க. இது நல்லா செட் ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம சர்வ் பண்ணலாம். இதுக்கு ரொம்ப நேரம் டைம்லாம் எடுக்காதுங்க. 1 hour அதிகமாக இருந்தது. இப்போ இங்கே 1 hour வந்து ஃப்ரிட்ஜில் நல்லா செட் பண்ணி எடுத்தாச்சு. பாருங்கள் நல்லா அவ்வளோ சூப்பராக இருக்குது. நான் இப்போ இதை வந்து கட் பண்ணி எடுத்துடுறேன். இதை நீங்கள் அப்படியே ஸ்பூனால் கூட சர்வ் பண்ணலாம், இல்லை கட் பண்ணி இந்த மாதிரி பீஸாக கூட போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு பீஸ் எடுக்கும்போது மட்டும் கொஞ்சம் ஸ்லோவாக எடுங்க. அடுத்தடுத்த பீஸ்லாம் நம்ம எடுக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக வரும். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான அண்ட் டேஸ்டான கஸ்டர்ட் ரஸ்க் புட்டிங் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு நாள் ரெசிபியில் உங்களை பார்க்குறது வரைக்கும் பாய்.